ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் செல்வங்கள் வந்தால் எல்லா சஹாபாக்களுக்கும் பிரித்து கொடுப்பாங்க. சஹாபாக்குடைய தரத்துக்கு ஏற்ப, பெருமானாருடைய மனைவியருக்கு, பத்ரில் கலந்து கொண்டவர்கள் தரத்திற்கு ஏற்ப கொடுப்பாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை செல்வத்தை பிரித்து கொடுக்குறாங்க. அதில் 2 சஹாபாக்கள், அந்த 2 பேருக்கும் கொடுத்து அனுப்பிவிட்டு இது அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு பாருங்கங்கிறாங்க. ஒருத்தர் அபூ உபைதா, இன்னொரு முஆது இப்னு ஜபல். இந்த 2 சஹாபாக்களுமே சாதாரணமான சஹாபிகள் அல்ல. யார்? அபூ உபைதாவும் முஆது இப்னு ஜபலும். அபூ உபைதா பெருமானாரே சொல்லுவாங்க என்னுடைய உம்மத்துடைய அமீன் என்று. முஆது இப்னு ஜபல் சாதாரண சஹாபி இல்லை. அவர் மறுமையில் உலமாக்களுக்கு தலைவராக வருவார். உலமாக்களுக்கு தலைவராக யாருங்க? முஆது இப்னு ஜபல் தான் வருவாங்க. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆது இப்னு ஜபலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சில சஹாபாக்களை நபிமார்களோடு ஒப்பிடுவாங்க. இவர் ஈசாவை போல, இவர் மூசாவை போல அப்படின்னு ஒப்பிடுவாங்க. முஆது இப்னு ஜபல் இப்னு மஸ்ஊத் சொல்லுவாங்க அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்னங்க சொல்றான்? இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபன் வலம் யகு மினல் முஷ்ரிகீன். இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க முஆது இப்னு ஜபலும் கான உம்மா, அவர் ஒரு தனி சமுதாயங்க. அவர் கானிதன் லில்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர் அப்படின்னு பாராட்டுறாங்க. யார்? முஆது இப்னு ஜபல். அவங்க சிறப்பை நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த உம்மத்தில் ஹலால் ஹராமை அறிந்தவர் அவர் தான். ஏன்னா சின்ன வயசில் மூத்தா போயிட்டாங்க, ரொம்ப காலம் வாழல்ல. ஹிஜ்ரி 17 காலரால மூத்தா போயிட்டாங்க. உமருல்லான்னு சொல்லுவாங்க, நான் மௌத்தாகிற நேரத்தில் அபூ உபைதா உயிரோடு இருந்தால் எனக்கு பிறகு நான் அவரை ஹலீஃபாவாக்குவேன். ஒருவேளை அபூ உபைதா இல்லை, முஆது இப்னு ஜபலை ஹலீஃபாவாக்குவேன். சஹாபாக்குடைய மாண்புகளை பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் யதார்த்தமாக உமர்தான் அவங்களுக்கு முன்னால் 2 பேரும் மூத்தா போயிட்டாங்க. அபூ உபைதாவும் மூத்தாயிட்டாரு, முஆது இப்னு ஜபலும் மூத்தாயிட்டாங்க. சொல்ல வந்தது, ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் அவர்கள் தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு ஒரு 400 தீனாருங்கிறது பவுனா. இன்றைக்கு பவுனா மாற்றினீங்கன்னா ஏகப்பட்ட பவுன் வரும், பல லட்சங்களை தாண்டிடும். 400 தீனார் கொடுத்து அனுப்புகிறார். யார்கிட்ட? அபூ உபைதாட்ட கொடுத்துட்டு உமர் சொன்னாங்க கொடுத்துட்டு வந்துடாத, அவர் என்ன செய்கிறாருன்னு மறைஞ்சிருந்து பாருங்கிறார். இவரும் போனார், 400 தீனாரை அபூ உபைதாட்ட கொடுத்தாங்க. ஒளிஞ்சு நின்று பார்க்குறாரு. அபூ உபைதா தன்னுடைய வீட்டில் உள்ள அடிமையை கூப்பிட்டு அந்த 400 தீனாரில் ஒரு 7 தீனார் எடுத்து இதை இவர்கிட்ட போய் கொடு, ஒரு 5 தீனார் எடுத்து இதை இவர்கிட்ட போய் கொடு, இப்படியே கடைசி வரைக்கும் 400 தீனாரையும் கொடுத்து முடிச்சிடுறாரு. அடிமை சொல்கிறாரு எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சிட்டாருங்கன்னு சொல்லி. அப்படியா? இன்னொரு 400 தீனார் கொடுத்து இதை முஆது இப்னு ஜபல்கிட்ட போய் கொடு, அவர் என்ன செய்கிறாருன்னு பாரு. இத்தனைக்கு இவங்கெல்லாம் பணக்காரங்க கிடையாது. முஆது இப்னு ஜபல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெரிய கடனாளியாக ஆகிட்டார். கடனை அடைக்க ஒன்றுமே இல்லை. கடனாளிகள் எல்லாம் நிற்கிறாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வர்றார், யா ரசூலல்லாஹ் வியாபாரத்தில் நஷ்டமாயிட்டேன், நான் கடன் வாங்கியிருக்கிறேன், எல்லாம் நிற்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாவற்றுக்கும் அழகான தீர்வு காண்பாங்க. இங்கே யாரும் மொத்தமாலாம் ஏமாத்திட்டு ஓடுறதுக்கு வழி இல்லை, மார்க்கத்தில் தீர்வு இருக்குது. அவர் திவாலா போயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு ஒரு தீர்ப்பு செய்வாங்க. என்ன செய்யணும்? வந்திருக்கிற கடனாளிகளை உட்கார வைத்து முஆது இப்னு ஜபலுக்கு எல்லாம் ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லி அந்த சேர்ந்த ஜக்காத்தை எல்லாம், நீ எவ்வளோப்பா கடன் கொடுத்த, இந்த உனக்கு இவ்வளவு, நீ எவ்வளோ கடன் கொடுத்த, உனக்கு இவ்வளவு அப்படின்னு பிரித்து கொடுத்துட்டு தொட போங்கப்பா, அவரை யாரும் டார்ச்சர் பண்ணாதீங்க, அடுத்தடுத்து செல்வம் வர வர நீங்கள் கொடுத்த கடன் முழுசாக அடைக்கப்படும். இப்படி தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய தீர்ப்பு. நான் சொல்ல வந்தது, அவரே பாவம் கடனில் மூழ்கின சஹாபி, அவருக்கு உமர் தான் 400 தீனார் கொடுத்து வர்றாங்க, என்ன செய்கிறாருன்னு பாருங்கிறாங்க. அவரும் இதே போல் அவருக்கு போய் இவ்வளோ கொடுப்பா, இவருக்கு போய் இவ்வளோ கொடு, எல்லாம் கொடுத்து முடிக்கிறாரு. அவருடைய மனைவி சொல்கிறாங்க, நாம் என்ன பெரிய பணக்காரரா, நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வைக்கலாமா இல்லையா, இப்படி எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தா எப்படி? அப்படியா? பார்க்குறாங்க எவ்வளோ இருக்குது, 400ல் 2 தீனார் இருக்குது. சரிம்மா, இந்த 2 தீனாரை வீட்டுக்கு வச்சுக்கிறேன். அதுவும் எப்போ? மனைவி சொன்ன பிறகு. இப்போ அந்த நபர் உமர்கிட்ட சொல்கிறாங்க, அவரும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாருங்க, கடைசியாக 2 தீனார் மனைவி சொன்ன பிறகு வச்சாங்கன்னு சொல்லியார். அதான் உமர் சொன்னாங்க, இவர்கள் எல்லாம் பெருமானாருடைய தோழர்கள், யஹ்வத்துன் பாதுஹும் மின் பாதின். இவங்க எல்லாருடைய குணமும் பாருங்க, ஒருத்தருடைய குணம் இன்னொருத்தட்ட இருக்குது. எல்லாருமே குணத்தால் ஒத்த சகோதரர்கள். அப்போ பெருமானாருடைய தோழர்களுக்கு செல்வம் வந்தாலுமே கூட இப்போ செல்வத்தை விரும்பலாங்க. எதுக்கு தெரியுமா? நான் நிறைய மக்களுக்கு நான் கொடுப்பேன், நல்ல காரியங்களுக்கு நான் கொடுப்பேன், நிறைய மஸ்ஜிதுகளுக்கு நான் கொடுப்பேன், மதரசாக்களுக்கு நான் கொடுப்பேன்,
சமுதாயத்தினுடைய கல்விக்கூடங்களுக்கு கொடுப்பேன், சமுதாய ஏழைகளுக்கு கொடுப்பேன். இந்த எண்ணத்தில் செல்வத்தை விரும்பணும். அந்த எண்ணத்தில் விரும்பினா அது வேறு விஷயம். அப்போ சஹாபா பெருமக்கள் இந்த செல்வத்தை இப்படி எல்லாம் ஆசைப்பட்டதே கிடையாது. இந்த துன்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போதுமே பெருமானாருடைய ஹதீஸை தான் பார்ப்பாங்க. அல்லாட்ட இது கொசுவின் ரக்கைக்கு கூட சமயம் இல்லை. நான் சொல்லியிருக்கேன், சயீத் பின் முசையிபுடைய மகளை அப்போதைய மன்னர் கேட்டு அனுப்புகிறாரு, மகனுக்கு பெண் கேட்குறாரு. எல்லாரும் வந்து சயீத் பின் முசையிப்ட சொன்னாங்க, எப்பா உங்களுக்கு துன்யாவே உங்கள் காலடியில் வந்துடுச்சு, மன்னருடைய மருமகளாக உங்களுடைய மகள் போனாங்கன்னா இந்த துன்யா உங்கள் காலடியில் வந்துடுச்சு மொத்தமா அப்படின்னு சொல்லி. இது மக்கள் பேச்சு. சயீத் பின் முசையிப் என்ன சொன்னாங்க? சயீத் பின் முசையிப் ரொம்ப அருமையாக சொன்னாங்க, இல்லையே, அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் கொசுவின் ரக்கைக்கே சமம் இல்லைன்னு பெருமானார் சொல்லி இருக்கும்போது, ஒருவேளை நான் என் மகளை கொடுக்க போறதில்லை, அப்படியே என் மகளை கொடுத்தாலும் இந்த கொசுவின் ரக்கையிலிருந்து எனக்கு எதை பிடிங்கி கொடுக்க போறான் இந்த மன்னன் கேட்டான். இது கொசுவின் ரக்கை, நான் என் மகளை அப்படியே கொடுத்தேனே வைங்க, இந்த கொசுவின் ரக்கையிலிருந்து இந்த மன்னர் எனக்கு எதை கொடுத்து விட முடியும்னு நினைக்கிறீங்க? அப்ப இந்த துன்யாவை அவர்கள் பார்த்த பார்வை அப்படிதான், இப்படிதான் அவங்க துன்யாவை பார்த்தாங்க. இந்த துன்யால வரக்கூடிய எந்த சோதனையுமே அவர்களை மனம் தளர விடாது.